தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஜூன் 1ஆம் தேதி தொடங்கி ஒரு 55 நாட்களுக்கும் மேலாக வழக்கறிஞர்களுடைய போராட்டம் நடந்து வருகிறது. இன்று இந்த போராட்டம் உக்கிரமடைந்தது என்று சொல்லலாம். இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தை முற்றுகையிடுகின்றோம் என்று இந்த வழக்கறிஞர் போராட்ட குழு எல்லாம் கிளம்பி நீதிமன்ற வளாகம் அருகே பெரிய அளவுக்கு போராட்டம், அதனால் பெரிய அளவுக்கு போக்குவரத்து பாதிப்பு என இன்று பரபரப்பு காட்சிகள் நிறைந்திருந்தன. தலைமை நீதிபதியுடைய உருவமை எரிப்பு உள்ளிட்ட வருத்தத்துக்குரிய காட்சிகளும் நடந்தன. சமீபத்தில் வழக்கறிஞர்கள் சட்டத்தில் விதிகள் புதிதாக சென்னை உயர்நீதிமன்றத்தால் சேர்க்கப்பட்டது. அதாவது குடித்துவிட்டு கோர்ட்டுக்கு வரக்கூடாது, நீதிபதி பெயர் சொல்லி பணம் வசூலிக்க கூடாது, நீதிபதிகளை மிரட்டக்கூடாது, நீதிமன்றத்துக்குள் போராட்டம் நடத்தக்கூடாது, நீதிமன்ற ஆவணங்களை மோசடியாக தயார் செய்யக்கூடாது உள்ளிட்ட அம்சங்கள். இது செய்தால் இவர்கள் டிபார் செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு மாற்றம், அதாவது புதிய விதி சேர்க்கப்பட்டது வழக்கறிஞர் சட்டத்தில். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வழங்கிய ஒரு தீர்ப்பின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த முடிவை எடுத்து செயல்படுத்தியது. இதற்கு பெரும் எதிர்ப்பு வழக்கறிஞர்கள் மத்தியில் எழுந்து இது எங்களுடைய உரிமைகளை பாதிக்கிறது, இன்னும் சொல்ல போனால் இது துஷ்பிரயோகம் ஆவதற்கே, இது பயன்படுவதை காட்டிலும் துஷ்பிரயோகம் ஆவதற்கே வாய்ப்புகள் இருக்கிறது, எங்களுடைய உரிமைகளை எல்லாம் இது பறிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு 55 நாட்களாக வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றமும் இந்த ஒரு போராட்டத்துக்கு நடவடிக்கை எதுவும் இந்த பெரிய அளவுக்கு எடுக்கவில்லை. சில வழக்கறிஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அப்படிங்கிறது நான் பதிவு செய்ய வேண்டிய விஷயம். பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா இந்த ஒரு போராட்டத்துக்கு இன்று நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு 105 வழக்கறிஞர்களை சஸ்பெண்ட் செய்திருக்கிறது, அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இந்த ஒரு போராட்டம் எல்லை மீறுகிறதா, சுமூகமாக தீர்க்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் போனது ஏன், அதற்கான காரணம் என்ன, வழக்கறிஞர்கள் போராட்டம் உரிமை மீட்பா வரம்பு மீறலா என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியில விவாதிக்க இருக்கின்றோம். இந்த விவாதத்தில் நம்மிடையே பங்கேற்பதற்காக மூத்த வழக்கறிஞர் திரு விஜயன் அவர்கள் இணைகிறார், மற்றும் நம்முடைய திரு வள்ளிநாயகம், ஜஸ்டிஸ் வள்ளிநாயகம் முன்னாள் நீதியரசர் இணைகிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஒரு போராட்ட குழுல இடம்பெற்று பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவால் நடவடிக்கைக்குள்ளான வழக்கறிஞர் திரு அறிவழகன் அவர்களும் நம்மிடையே இணைய இருக்கிறார்கள். முதல் கேள்வி திரு அறிவழகன் அவர்களுக்குத்தான். திரு அறிவழகன், இந்த ஒரு போராட்டத்தில் நீங்களும் பங்கேற்றிருக்கிறீங்க. தலைமை நீதிபதியுடைய உருவமை எரிப்பு, பெரிய அளவுக்கு போக்குவரத்து பாதிப்பு, பொதுமக்களுக்கு பாதிப்பு அப்படின்னு இன்னைக்கு நடந்த சம்பவங்கள் வழக்கறிஞர்களுக்கு, சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு, நீதித்துறைக்கு பெருமை சேர்க்கும் வகையில் இருக்கிறதா, அல்ல ஒரு பெரிய இழுக்க ஏற்படுத்தி தந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு பொதுவான பார்வையை மறுக்கிறீங்களா? அதாவது இன்னைக்கு கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட வழக்கறிஞர்கள் வந்தாங்க தமிழகம் முழுவதும் இருந்து. ஹலோ, எஸ், தொடர்ந்து சொல்லுங்க அறிவழகன். எஸ், உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அதாவது இன்னைக்கு தமிழகம் முழுவதும் 10,000க்கு மேற்பட்ட வழக்கறிஞர்கள் வந்தாங்க. அதாவது போலீஸ் எங்களை எங்க பார்த்தாங்களோ அதை தாண்டி போகல, பெரும்பான்மையான வழக்கறிஞர்கள் போகல. ஒட்டுமொத்தமா நாங்க ஒரு இடத்துல நின்றுட்டு எங்களுடைய போராட்டத்தை தான் சொன்னோம். அதுல ஒரு சில சம்பவங்களுக்கு ஒரு சில சம்பவங்கள் சில பேரால் நடத்தப்பட்டிருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்தமா அது மாதிரி யாரும் பண்ணல. எல்லாருமே அமைதியா இந்த மூத்த வழக்கறிஞர்கள் நாங்களா இருக்கு அந்த இது கூட போலீஸ் பேரிகேட கூட தாண்டக்கூடாதுன்னு சொல்லி அவங்களை கண்டிப்பா நாங்க நடத்திருக்கோம். இல்ல, முற்றுகையை பொறுத்த வரைக்கும் நாங்க பெரிய அளவுக்கு முயற்சி செய்யல அப்படிங்கிறீங்க. ஆனா தலைமை நீதியரசருக்கு எதிராக எழுப்பப்பட்ட கோஷங்கள், அவருடைய உருவமை எரிப்பு, இதெல்லாம் பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம். இல்ல, உருவப்பொம்மையெல்லாம் இருக்கலையே, உருவப்பொம்மையெல்லாம் இருக்கல. அப்படிப்பட்ட தகவல்கள் இருக்கிறது. இது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட் அதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்கிறாரு. இல்ல சார், தலைமை நீதியரசருடைய உருவப்பொம்மையெல்லாம் எரிக்கலைங்க. அவருக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டிருக்கு. என்னன்னா சார், ஒரு மிகப்பெரிய கூட்டம் தமிழகம் முழுவதும் வரும்போது ஒரு சிலர் வேணும்னே இந்த திசை திருப்பதற்காக வக்கீலே இல்லாதவங்க பண்ணிருக்காங்க. சில பேரு அவங்க நாங்க அடையாளம் கண்டுபிடிச்சிருவோம், நிச்சயம் வியாபாரம் நாங்க கண்டுபிடிச்சிருவோம், நிச்சயம் அவங்களை கண்டுபிடிச்சிருவோம். திரு அறிவழகன், இந்த ஒரு போராட்டத்தை 55 நாளா நீடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு வந்து பேசுங்க, பேச்சுவார்த்தை செய்வோம், இது உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை தான் நாங்க செயல்படுத்தி இருக்கோம்னு கோர்ட் சொல்லுது. அந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்ட இந்த ஒரு சுமூகமற்ற சூழ்நிலைக்கு அவசியம் இல்லையே, ஏன் பேசக்கூடாது நீங்க போய்? இல்லைங்க, அன்னைக்கு நாங்க நேரம் முதல்ல 22ஆம் தேதி கூப்பிட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க சார்பில் போய் நாங்க அந்த ரூல்ஸ் கமிட்டிட்ட எங்களுடைய கருத்தை எடுத்து சொன்னோம். நாங்க என்ன கருத்துக்களை எடுத்து வச்சோமோ அதே கருத்துக்களை தான் அன்னைக்கு மூத்த வழக்கறிஞர்கள்
அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாமே இந்த ரூல் தேவையில்லை, ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்கள் போதும், அதனால வந்து நீங்க வந்து இதை வந்து அமல்படுத்தக்கூடாது, இது வந்து ரத்து செய்யணும்னு கேட்டுக்கிட்டாங்க. எங்க சொன்னோம். ஆனா வந்து இப்ப ரூல் மற்றவங்களுக்கு வந்து 29ஆம் தேதி அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா இவங்க 22ஆம் தேதி கூட கூட்டு பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. கீழமை நீதிமன்றத்திலும் சார்பு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சங்கங்கள் அவங்களை கூப்பிடாத காரணத்தினால அவங்க வந்து ஏற்கனவே இந்த போராட்டத்தை அறிவிச்சுட்டாங்க. அறிவிச்சதால வந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதனாலதான் இன்னைக்கு இந்த போராட்டம் அமைதியான முறையில் நடந்திருக்கு. ஒரு சில சம்பவங்களை தவிர, அதாவது ஒரு சில சின்ன சின்ன சம்பவங்கள் வந்து நடந்திருக்கலாம், தவிர மிக அமைதியான முறையில் நடந்துச்சு. கோர்ட் என்ன அநியாயமா செஞ்சிருக்கிறாரு அறிவழகன், இந்த ஒரு விஷயத்தோட அடிப்படைக்கு தான் நான் மீண்டும் போறேன். குடிச்சிட்டு கோர்ட்டுக்கு வரக்கூடாது, நீதிபதி பேரை சொல்லி பணம் வசூலிக்க கூடாது, நீதிமன்றங்களுக்குள்ள போராட்டம் பண்ணக்கூடாது, நீதிமன்ற ஆவணங்களை மோசடியா தயார் பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள் சென்னை ஹைகோர்ட் சொல்லல, உச்ச நீதிமன்றம் இதை அமல்படுத்தணும் அப்படின்னு கெடு விதித்து செயல்படுத்த சொல்லிருக்கு. அதை அப்படியே அக்ஷரம் பிசகாம சென்னை உயர் நீதிமன்றம் அமல்படுத்துது. இதுல போராட்டத்துக்கு என்ன இருக்கு? செயல்படுத்தி ஆக வேண்டியது இட்ஸ் நாட் a சாய்ஸ், இது செயல்படுத்தி ஆக வேண்டிய கட்டாயம் சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு இருக்கு. இல்லைங்க, இதுல என்ன ஒரு உண்மைன்னு சொன்னா, இப்ப வழக்கறிஞர்கள் வந்து குடிச்சிட்டு வராதுன்னு சொன்னா, ஏதோ வழக்கறிஞர்கள்லாம் திறந்தோறும் குடித்து விட்டு நீதிமன்றத்துக்கு வருவது போலவும், வழக்கறிஞர்கள் வந்து ஜட்ஜி பெற சொல்லி காசு வாங்குவது போலவும், அப்படி ஒரு மாயை தோற்றத்தை சமூகத்துல வந்து ஏற்படுத்துறது சரியா இருக்குமா? மருத்துவர்கள் கொலை செய்தா தண்டனை அப்படின்னு ஐபிசி இருக்கு, அப்படின்னா எல்லாருமே கொலை செஞ்சுட்டு இருக்காங்களா, இந்திய நாட்டு மக்கள் எல்லாத்தையும் கொலையாளிகளா பார்க்கிறோமா அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வச்சா பொருத்தமா இருக்குமா? நல்ல வழக்கறிஞர்கள் எக்கச்சக்கம், இப்படி தவறா இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறது அப்படின்னு இந்த சென்னை உயர் நீதிமன்றம் அல்ல, உச்ச நீதிமன்றம் கருத்தில் எடுத்துக்கொண்டு 2009 இப்படியெல்லாம் செய்யுங்க அப்படின்னு கெடு விதிக்கிறது. அது அக்ஷரம் பேசகாம சென்னை உயர் நீதிமன்றம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அதாவது அவங்க வந்து இதெல்லாம் சொல்லிருப்பாங்க. ஆனா இது வந்து ஒரு ரூலா வந்து நீங்க வந்து ஒரு ரூலா போட சொல்லல. அதாவது இப்படிதான் இருக்கக்கூடாது, ஒரு எத்திக்ஸா இருக்க வேண்டியதை வந்து ரூலா போட சொல்லி 2009 ஜட்ஜ்மென்ட் வழக்கறிஞர்கள் வந்து இவரு ஒரு சமூக விரோத செயலில் ஈடுபடுறாங்க, அவங்களோட நடவடிக்கைகள் சரியில்லைங்கிறது ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி இருக்கிறதா வந்து சமூகத்துல வந்து எங்களுடைய மதிப்பை வந்து தரம் தாழ்த்தி இருக்கிறதாலதான் இந்த மிகப்பெரிய பிரச்சனையே. ஒரு கருத்தியலா நீங்க சொல்லலாம். ஆர்கே ஆனந்த் வெர்சஸ் டெல்லி ஹைகோர்ட் வழக்குல 2009 இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை நீதிமன்றங்களும் தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணும் அப்படின்னு இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எதையெல்லாம் ரூல்ஸா கொண்டு வந்திருக்கிறதோ இதை கொண்டு வரணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அக்ஷரம் பேசாம வர்பாட்டியமா அப்படியே செயல்படுத்துது சென்னை உயர்நீதிமன்றம். இல்ல இது ஸ்டிபுலேஷன் தான் கொடுத்திருக்காங்க. நீ வந்து இது வந்து அமல், அதாவது வந்து ரூலா அவங்க கொடுக்கல. அது இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் வந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புல ஒரு வழக்கறிஞர் நடவடிக்கை இருக்கும்போது அவங்க வந்து லா கமிஷன் அதாவது வழக்கறிஞர் சட்டத்தை தான் நீங்க திருப்பி சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க தான் வந்து இப்ப இந்தியாவிலே வந்து கடுமையான சட்டத்தை போட்டிருக்கிறது, ரூலை போட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் மட்டும்தான். இந்த சம்பவங்கள் ஏதோ எங்கேயோ நடக்கிறது இல்ல. These are not for imagination. These things are happening more frequently than we care to acknowledge அப்படின்னு சொன்னது மட்டும் அல்லாம, in such a situation the court does not have the right but it has also has the obligation cast upon it to protect itself அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மாதத்துக்குள்ள செயல்படுத்தணும் அப்படின்னு 2009 not now 2009 எந்தெந்தெல்லாம் சட்டம் எந்தெந்தெல்லாம் விதிகள் கொண்டு வந்திருக்கோ இந்த விதிகளை இப்படி கொண்டு வாங்க உச்ச நீதிமன்றம் சொல்லிருக்கு. இதுல என்ன விதிமீறல, என்ன அதீதத்தை சென்னை உயர் நீதிமன்றம் செஞ்சிருக்கு அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அந்த ஆர்கே ஆனந்த் கேஸ்ல வந்து இவங்க வந்து செப்பரேஷனா தான் கொடுத்திருக்காங்க, ஒரு எத்திக்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தவிர அதை வந்து நீங்க பனிஷ் பண்ற அதிகாரம், இன்டர்ம் சஸ்பென்ஷன் பண்ற அதிகாரம் எல்லாம் வந்து இந்த ஆனந்த் கேஸ்ல கொடுக்கல. அப்படி இல்ல நீங்க எதிர்த்து போக வேண்டியது, இப்ப இல்லாத ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க, நீங்க எதிர்த்து போக வேண்டியது உச்ச நீதிமன்றத்துக்கா இல்ல சென்னையில பாரிமுனையில சாதாரண மக்கள் எல்லாரையும் பாதிக்கிற அளவுக்கு இது போன்ற போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதா? எவ்வளவு லிட்டிகன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இன்றைய போராட்டத்தினால எவ்வளவு பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து தன்னுடைய அதிகாரத்தை உயர் நீதிமன்றம் மீறி இருக்கு நீங்க கருதினீங்கன்னா நீங்க போக வேண்டியது கோர்ட்டுக்கு, ரோட்டுக்கு இல்ல. இல்ல போராட்டம் வந்து ஒரு ஜனநாயக ரீதியா எங்களுடைய கருத்தை பதிவிட்டிருக்காங்க நடத்திருக்கலாம். அதுல வந்து அரசியல் திட்டத்துல போராட்டம் சட்ட ரீதியான பிரச்சனை, சட்ட ரீதியான பிரச்சனையை நீங்க சமுதாயத்தில் அணுகுவீங்களா கோர்ட்ல அணுகுவீங்களா?
அதாவது இப்போ இது வந்து யாருக்கு எதிர்ப்பு, அதாவது நாங்க வந்து நீதிமன்றமே போட்டிருக்கும் போது நீதிமன்றத்திற்கு எதிராக போய் ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சு அதை சேலஞ்சு பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில தான் வழக்கறிஞர்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் மேலதான் உங்களுக்கு பிரச்சனை. தலைமை நீதியரசர் கோல் செய்றார் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போங்க. இப்படி வந்து அவங்க செய்யக்கூடாத விஷயத்தை அதிகாரத்தை மீறி செய்யறாங்கன்னு கோர்ட்டுக்கு போய் ஜெயிச்சுவாங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களுடைய அந்த பார அசோசியேஷன்ல தீர்மானம் நிறைவேற்றி தான் இந்த மாதிரி போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். எதன் அடிப்படையில் நடத்துறீங்கன்னு கேட்கலனா இந்த போராட்டம் சரியான்னு கேட்கிறேன். நீங்க போராட வேண்டியது கோர்ட்டுக்குள்ளயா இல்லாட்டி ரோட்டிலையான்னு கேட்கிறேன். இல்ல அதாவது இப்ப சாலைக்கு வந்து போராடுனா வேற ஏதாவது ஒரு சில சம்பவங்கள் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து நாங்க வந்து கோர்ட்டுக்கு வராம போலீஸ் வந்து எங்களை எங்க தடுத்து நிறுத்தினாங்களோ அதே இடத்துல உட்கார்ந்து அமைதியான முறையில போராடி இப்ப வந்து கைது செய்ய வந்தாங்க. இப்ப எல்லாரும் கைதாகி இருக்காங்க. வக்கீல் வந்து எவ்வளவு ஒரு சமூக கட்டுப்பாடோடு இருக்காங்கிறத நீங்க இப்ப கைது செய்ய வந்து எல்லாருமே கைதாகிட்டு இருக்காங்க. ஓகே, நான் மீண்டும் வர உங்கள்கிட்ட திரு விஜயன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புவது, தலைமை நீதியரசர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இது வந்து இந்த ஒரு விதிகள் அப்படிங்கிறது நாங்க உருவாக்கினது அல்ல. 2009 உச்ச நீதிமன்றமே கொடுத்து தீர்ப்பு கொடுத்து இதை அமல்படுத்துங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தை தான் செயல்படுத்துறோம் அப்படிங்கிறாங்க. ஏன் மற்ற எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றங்களிலும் இவ்வளவு கடுமையா விதிகள் வரல, இங்க மட்டும் வரும்போது அதற்கான அவசியம் என்ன எழுதுன்னு வழக்கறிஞர்கள் தரப்புல கேட்கப்படுது. ஒரு முன்னுரையா ஒரே ஒரு விஷயத்தை ஒண்டி சொல்றேன். என்னுடைய 37 வருஷ பிராக்டிஸ்ல நான் ஒரு நாள் கூட எந்த ஒரு பாய்காட்லையும் கலந்துகிட்டது இல்லை. ஆனா அப்படி ஒரு கண்ணியத்தை நான் காத்துட்டு இருக்கின்ற ஒரு தருணத்தில் இப்போது இருக்கின்ற இந்த விதிமுறைகள் வச்சுக்கலாமா வேண்டாமாங்கிறது அல்ல கேள்வி. விதிமுறைகள் இருக்கலாம், ஆனால் அந்த விதிமுறைகள் மீறப்பட்டால் எந்த மாதிரியான தண்டனை இருக்க வேண்டும்? விதிமுறைகள் மீறப்பட்டு பார் கவுன்சிலுடைய ஒருத்தருடைய வக்காலத்து பிராக்டிஸ் இதெல்லாம் எடுக்கணும்னாக்க இப்பொழுது இருக்கிற அட்வொகேட்ஸ் ஆக்ட் பிரகாரம் யார் செய்ய முடியும்னா, அட்வொகேட் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணி பார் பண்ற வரைக்கும் பார் கவுன்சிலுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கு. உயர் நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இல்லை. இப்ப இந்த டாக்டர் ஆனந்த் வழக்கை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது, இந்த என்டையர் கண்ட்ரியில இந்த வழக்கில் ஆஜரான கோபால் சுப்பிரமணியம், நான், அப்புறம் சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்ற நீதிபதி, முன்னாள் நீதிபதி கட்ஜு, இவங்க 3 பேர் இது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. தப்பு அப்படின்னா நீங்க ஒரு கேள்வியை வச்சீங்க நம்ம அறிவாளர்கிட்ட, ஒருத்தர் குடிக்க கூடாது, குடிச்சிட்டு கோர்ட்டுக்கு வரக்கூடாது, நீதிபதி பேரை சொல்லி லஞ்சம் வாங்கக்கூடாது, இதெல்லாம் வந்து கான்டக்ட். இந்த கான்டக்ட் வயலேட் ஆனா இதை எப்படி அணுகிறது அப்படிங்கிறதுல உச்ச நீதிமன்றத்தில் கூட இதை பற்றிய ஒரு தெளிவான ஒரு விஷயம் இல்லை. இத ருஜுப்படுத்துற மாதிரி சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு லா கமிஷன் ஆராய்வு செய்து அட்வொகேட் ஆக்ட இந்த பர்பஸுக்காக அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கு பரிந்துரைத்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்றைய தேதியில் 34வது பிரிவுல கான்டக்டை தான் ரெகுலேட் பண்ணலாமே ஒழிய கான்டக்ட் வயலேட் ஆச்சுன்னா டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிறதுங்கிறது யார்கிட்ட இருக்கு அப்படின்னாக்க பார் கவுன்சில்ல தான் இருக்கு. இதுல இன்னொரு சட்ட சிக்கல் இருக்கு. இந்த அட்வொகேட் கூடாதுன்னு விதிகள் கொண்டு வரலாம், அந்த விதிகள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய உரிமை முடியாது, அது பார் கவுன்சிலுக்கு தான் இருக்கு. ஆனந்த் வழக்குல கூட அங்கதான் அனுப்பிச்சாங்க, பார் கவுன்சில் தான் ஆக்ஷன் எடுத்து. ஆனந்த் வழக்கிலே இந்த 143வது பிரிவுல கோர்ட் பார் கவுன்சில் வந்து அவருடைய லீகல் ப்ரொஃபஷனை பிராக்டிஸ் பண்றது குறித்த நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா கோர்ட் வந்து அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம். இதுவும் முரண்பட்டது அல்ல. கோர்ட் எடுக்கக்கூடிய நடவடிக்கையும் பார் கவுன்சில் எடுக்கக்கூடிய நடவடிக்கையும் முரண்பட்டது அல்ல. நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னாக்கா, அதே உச்ச நீதிமன்றம் வெகு சமீபத்தில் லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் தான் முக்கியம். நம்ம எப்பொழுதும் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, நீங்க வந்து முதல்ல இந்த அட்வொகேட் ஆக்ட் அமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தோதா இன்னைய வரைக்கும் அட்வொகேட் ஆக்ட் அமெண்ட் ஆகல. இதுல இன்னொரு விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புறேன். அட்வொகேட் ஆக்ட் அமெண்ட் பண்றது இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற சட்ட திட்டங்கள்ல ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிற உரிமை முதல்ல மாநில பார் கவுன்சில், தமிழ்நாடு பார் கவுன்சில் இருக்கு, மெட்ராஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு மேல
ஃபர்ஸ்ட் அப்பீல் வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்கு. மூணாவதா சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஸ்டாச்சுட்டரி அப்பீல் இருக்கு, அதாவது ஆட்டோமேட்டிக் அப்பீல், SLP எல்லாம் போடவே வேண்டாம். அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் பண்ணா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஒரு நேச்சுரல் அப்பீல் இருக்கு. இப்ப இருக்கிற ஒரு பிரச்சனையில சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு நடவடிக்கை எடுத்தா பார் கவுன்சில் அவங்களோட தகுதியில கீழே ஆனவங்க, பார் கவுன்சிலுக்கு நான் அப்பீல் போக முடியாது, பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கும் போக முடியாது, தமிழ்நாடு பார் கவுன்சிலுக்கும் போக முடியாது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு எனக்கு அப்பீல் ப்ரொவிஷன் இல்ல. இன்னைக்கு SLP போடுறதுங்கிறது ஜெனரல், அதுல வந்து ஆட்டோமேட்டிக் அட்மிஷன்லாம் கிடையாது. அதனால இன்றைக்கு இருக்கிற ஒரு சூழல்ல என்னுடைய ஆழ்ந்தமான கருத்து என்ன அப்படின்னாக்க, ஆனந்த் வழக்குல அட்வொகேட் ஆக்டுக்கும் உயர்நீதிமன்றம் எடுக்கக்கூடிய ஆக்டுக்கும் இடையில ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் பனிஷ் பண்ணணும்னா என்ன வேணுங்கிற விஷயம் கேள்வியாக கேட்கப்பட்டு பதிலாக சொல்லனா இட் இஸ் நாட் எ பிரசிடென்ட். அது ஒண்ணு. இந்த விஷயம் பிரிசிபிடேட் ஆகுறதுல எனக்கு சந்தோஷமே கிடையாது. 50 நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு பிரிசிபிடேட் ஆகிற வரைக்கும் போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உயர்நீதிமன்றமும் தன்னுடைய நிர்வாகத்தின் மூலம் இதை சரி செய்வதற்கான சரியான நடவடிக்கை எடுக்கல. தொடர்ந்து அழைச்சிட்டு இருக்கேன். பேசுறதுக்கு அழைக்கிறதுல ஒரு பிரச்சனை நான் சொல்லிடுறேன். பேசுறதுக்கு அழைக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு, நான் சொல்லிடுறேன். இந்த விதியை வந்து 3 பேர் தான் முதல்ல போட்டாங்க. இப்ப 5 பேர் கொண்ட நீதிபதி கிட்ட போ அப்படிங்கிறாங்க. 5 பேர் கொண்ட நீதிபதி ஒரு ஃபுல் கோர்ட்டினுடைய, இது வந்து ஏற்கனவே முடிவான விஷயம். கண்டிப்பா ஒரு கண்துடைப்பு வேலை தான் 5 மெம்பர் கமிட்டி வந்து இல்ல முடிவான விஷயம் அப்படிங்கும் போது இந்த விஷயத்தை மட்டும் முடியாது. பார் அசோசியேஷன், விமென் லாயர்ஸ் அசோசியேஷன், இந்த பிரிவு எல்லாம் சேர்ந்து கையெழுத்துக்கு தான் சொல்றேன். மெட்ராஸ்ல இருக்கிற இந்த 4 அசோசியேஷன் கையெழுத்து போட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய 2வது வாதம். மெட்ராஸ்ல இருக்கிற லாயர்ஸ் மட்டும் லாயர்ஸ் இல்லை, ஏன்னா சபார்டினேட் கோர்ட்ஸ்ல என்டையர் தமிழ்நாடு பிராக்டிஸ் பண்ற அசோசியேஷன்லாம் இதுல பங்கெடுக்கல. நம்பர் 1. இன்னொரு விஷயத்தை நான் ரொம்ப தெளிவுபடுத்த விரும்புறேன், அது வருத்தமான விஷயம்தான். எப்படி டெமோக்ரஸியில வந்து தகுதி காம்பிடன்ஸ் இல்லாதவங்க எல்லாம் ரூல் பண்றாங்களோ அப்படித்தான் எங்க பார் அசோசியேஷனும் பார் கவுன்சிலும் அவங்க வந்த முறை சரியில்லை. அவங்களுக்கு கையெழுத்து போறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சட்டத்தினுடைய ஆராய்ச்சியும் கிடையாது. அதுல போனவங்க யாருக்கும் இந்த சட்டத்தை பத்தி என்னன்னே தெரியாது. இந்த சட்டத்தை இருக்க முடியும், நீங்க அங்கதான் அவங்க தரப்புல தனிப்பட்ட வகையில பேசும்பொழுது என்ன சொல்றாங்க, இது வந்து மற்ற மாநில நீதிமன்றங்கள் இந்த வழக்கு பேர் தான் குறிப்பிட்டு சொன்னாங்க, மற்ற மாநிலங்கள்ல இது போன்ற விதிகள் இல்ல, சோ அது போன்ற விதிகள் அப்படின்னு நாங்க இல்ல. நான் அதுக்குதான் சொல்ல வரேன், ஒண்ணா முடிச்சிடுறதுல அந்த ஒரு விஷயம் வந்து பேசணும் அப்படின்னாக்க அந்த விஷயத்தை பத்தி ஒரு ஞானம் வேணும். இன்றைக்கு பொதுவா சொல்றேன், நான் எங்க வழக்கறிஞர்களை மட்டும் சொல்ல, பொதுவா பொசிஷன்ல இருக்கிறவங்க எல்லாம், அது அரசியல்ல மந்திரியா இருக்கலாம், இல்ல வேற எங்கேயாவது ஆபீசரா இருக்கலாம், நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைய பயஸ் இல்லாம அணுகிறதுல ஒரு நல்ல பயிற்சி கிடையாது. முக்கியமா ஒரு விஷயத்தை நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். சில வழக்கறிஞர்கள் தாந்தோணித்தனமாக நடந்து கொள்வதோ கண்ணியக்குறைவாக நடந்து கொள்வதை நான் ஒருபோதும் அனுமதித்ததே கிடையாது. அது தவறுதான். அப்போ கண்ணியக்குறைவாக நடந்துகின்ற வழக்கறிஞர்களை தண்டிக்கணுங்கிற சாட்டில் இந்த மாதிரி ஒரு ரூல் வந்துச்சுன்னா இதுல உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னாக்க, நல்லவங்களும் சேர்த்து ஒரு அதிகாரமான ஒரு ரூலுக்கு அடிபணிய வேண்டிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு மிஸ்யூஸ் இல்ல, கண்டிப்பா மிஸ்யூஸ் ஆகும். ஏன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணத்தை சொல்லிடுறேன். இப்ப வழக்கு நீதிபதி பேரை சொல்லி லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு போது ஏதோ வழக்கறிஞர் தான் எப்ப பார்த்தாலும் நீதிபதி பேரை சொல்லி வாங்குறான்னு நீதிபதியும் வாங்குறாங்க. சில இடங்கள்ல வழக்கறிஞர் நீதிபதி கேட்டார்னு வாங்கி ஏமாத்துறது. இது எப்படி வந்துச்சு உங்களுக்கு தெரியும்னாக்க, ஆனந்த் கேஸ்ல ஒரு கார் வந்து ஏற்றிடுறான். அந்த கேஸ்ல உள்ள எக்ஸாம்பிளே எல்லாத்தையும் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஆனந்த் கேஸ்ல வேணா ஆனந்த் மட்டுமே தவறு செய்திருக்கலாம். நிறைய கேஸ்ல நீதிபதிகளுக்கும் இந்த மாதிரி சில வழக்கறிஞருக்கும் ஒரு அன்ஹோலி நெக்ஸஸ் எல்லாம் இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். அதை அணுகிறதுக்கு ஒரு மெக்கானிசம் இல்லையா? இல்லவே இல்லை. இப்போதைக்கு வந்து நான் விரும்பினா ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான் சீஃப் ஜஸ்டிஸ் கொடுக்கலாம். லோயர் கோர்ட்டா இருந்துன்னா சீஃப் நம்ம ஃபுல் கோர்ட்ல முடிவு எடுப்பாங்க. ஹை கோர்ட்ல வந்து எனக்கு ஒரு நீதிபதி மேல ஒரு வருத்தம் இருந்ததுன்னா அதை நான் அதிகபட்சம் என்ன செய்ய முடியும் அப்படின்னாக்க ஒரு கம்ப்ளைண்ட்டை எழுதி சீஃப் ஜஸ்டிஸ் கொடுக்கலாம். அதை தாண்டி என்னால ஒன்றும் செய்ய முடியாது.
அதனால இதுல முக்கியமா கடைசியா முடிச்சிடுறேன் ஒரே ஒரு விஷயம். இதுல ஒரு எதேச்சதிகாரமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, மன்னர் மிஸ்ரா வந்து டெல்லியில இந்த பிரச்சனை வரும்பொழுது சஸ்பெண்ட் பண்ணி கேட்கும்போது அங்க எங்களுக்கு பவர் இல்லை அப்படிங்கிறாரு. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் ஓவர் நைட் 105 பேரை சஸ்பெண்ட் பண்றாரு. அப்போ பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய தலைவர் வந்து எப்படி ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்க முடியும்? தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு, டெல்லிக்கு ஒண்ணுன்னு. டெல்லி பாட்டியாலா ஹவுஸ் சம்பவத்தை பத்தி கேக்குறீங்களா? அந்த சம்பவத்தை பத்தி கேட்கும்போது நம்முடைய செய்தியாளர் இன்னைக்கு திரு மிஸ்ரா அவர்கள்ட்ட கேட்கும் பொழுது அந்த சமயத்துல கோர்ட் ஏற்கனவே அந்த வழக்கை எடுத்துக்கிட்டுச்சு. அதனால பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படல. கோர்ட்டுக்கு பதிலா கமிட்டி எடுத்துக்கிச்சு. என்ன ப்ராப்ளம்னா, கோர்ட் ஆல்ரெடி ரெஃபர்ட் த மேட்டர் டு தி கமிட்டி. கோர்ட் எடுத்துக்கிச்சுன்னா அட்ஜூடிகேஷன் இருக்குன்னு அவசியம் இல்லை. அதனால மன்னர் மிஸ்ரா வந்து ஒரு ஏதோ ஒரு ஒப்பு சப்பு இல்லாத காரணத்துக்காக அதை சொல்லலாம். என்ன பாயிண்ட் டு பி அட்ரஸ்ட் அப்படின்னாக்க, ப்ரூவன் மிஸ்கான்டக்டுக்கு தான் சஸ்பெண்ட் பண்ண முடியும், ஒரு இதா வச்சுட்டு பண்ண முடியாது. ஆனா இந்த இடத்துல நான் மறுபடியும் பதிவு செய்யறேன், வழக்கறிஞர்களுடைய கண்ணிய குறைவுக்கு நான் துணை போகவில்லை, பல வழக்கறிஞர்கள் துணை போகவில்லை. வழக்கறிஞர்கள் போராட்டம் உரிமை மீட்பா வரம்பு மீறலா என்ற தலைப்பில் நிகழ்ச்சியில் வாழ்த்து வருகின்றோம். ஜஸ்டிஸ் வள்ளிநாயகம் அவர்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்க விரும்புகிறேன். திரு விஜயன் சில கருத்துக்களை பதிவு செஞ்சார், அதற்கும் கருத்துக்களை சொல்ல முற்படுவீங்க. அதை தாண்டி வேற எந்த உயர்நீதிமன்றத்திலையும் இல்லாத விதிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரும்பொழுது இந்த ஒரு எதிர்ப்பு, அதுல இருக்கக்கூடிய கன்சர்ன்ஸ் அப்படிங்கிறது புரிந்து கொள்ளக்கூடியது தானே? அதாவது யூ நோ தி ப்ராடிகல் சன் ஸ்டோரி. எந்த பையன் தப்பு பண்றானோ அந்த பையனை திருத்தணும் அப்படிதான் ஒரு குடும்பம் ஏற்படும் மொழிய எல்லா குடும்பத்திலும் இல்லையே, இந்த குடும்பத்தில் மட்டும் ஏன் கட்டுப்பாடு இதை கேட்பது வைக்கிறது ஒரு கேள்வி ஒன்று. இரண்டாவது, ஏன் இந்த கேள்வி எழுதுனா 2009 இதற்கான அடிப்படையா சொல்லப்படுவது 2009 உச்ச நீதிமன்றமே சொன்னதுன்னு. உச்ச நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் மட்டும் இந்த ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லல, இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை நீதிமன்றத்தையும் ஃப்ரேம் பண்ண சொல்லுது. அவையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் பொழுது சென்னை உயர் நீதிமன்றத்தில் மட்டும் இப்படி இருக்கும் பொழுது சரியான கேள்வி. 2009 இந்த வழக்கு முடிக்கிறது. ஏறத்தாழ 7 ஆண்டுகளுக்குள்ள எந்த உயர்நீதிமன்றத்திலும் நடக்கிற நிகழ்வுகள் வழக்கறிஞர் எப்படி நடக்கிறாங்க எந்த உயர்நீதிமன்றத்திலும் இல்லை. ஒரு சில பாட்டியாளர் கோர்ட்லயோ அல்லது வேற கோர்ட்லயோ ஒன்று நடத்தக்கூடிய சென்னையில் நடந்த மாதிரி எந்த நீதிமன்றம் நடக்கல. உதாரணம் சொல்ல வேண்டாம், ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜ பேரை சொல்லி கூப்பிடுறாங்க, ஒரு கோர்ட்ல போய் அந்த நீதிமன்றத்தை கண்ணாடியை உடைக்கிறாங்க. நான் கவர்மெண்டா இருக்கும்போது ஸ்ட்ரைக் வரும்போது என் கவனம் பிடிச்சி வெளியே எடுத்துட்டு வராதுன்னு சொல்றாங்க. இந்த நிலை எந்த நீதிமன்றத்திலும் ஏற்படவில்லை. அது வந்து ரெக்கார்ட், யாரும் மறுக்க முடியாது. அது இரண்டாவது, இன்றைக்கு என்ன நடக்குது, ஒரு ரூல்ஸ் வர்றதுக்கு முன்னால as per the regulation, இப்ப now we have got to statute மற்ற இடங்கள் நடக்காம இருக்கலாம், இது நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு சட்டம் இந்த நாட்டில் எல்லாருக்கும் ஒரு மாதிரி தானே இருக்கணும். இப்போ ஒரு மாதிரி தான் இருக்குது. சென்னையில இது மாதிரி விதி பாம்பேல நாளைக்கு நடக்காதுங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லையே. அங்குள்ள விதிகள் என்ன நமக்கு தெரியல. ஒண்ணு. இரண்டாவது, இந்த விதிகள் இல்ல, இந்த அளவுக்கு ஸ்ட்ரிஞ்சன்ட்டா இல்ல. இல்ல ஒரு நிமிஷம் கேளுங்க. இந்த விதிகள் ஓகே, உங்க கணக்கு விதிகளுடைய எல்லா கிளாஸையும் எடுத்திருக்கேன். இல்ல மெயினா என்ன சொல்றாங்க, நீ கோர்ட்ல போய் குடிக்க கூடாது, ஜட்ஜில பணம் வாங்காத, நீ கோர்ட்ல ஒழுங்கா நடந்து கொள். இது தப்பா? தப்பு இல்ல. ஆனால் இவங்களுக்கு என்ன அப்ஜெக்ட் பண்றாங்கன்னா, அந்த பவர் ஆஃப் சஸ்பென்ஷன் பை தி சபார்டினேட் ஜுடிஷியரி, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அதாவது சபார்டினேட் சொன்னோன்னு they should refer to the district court பாஸ் ஆர்டர் சொன்னாங்க. அது தவறுன்னு சொன்னா வேற மாதிரி கமிட்டி போட்டு சொல்லுங்க, வேணும்னு சொல்லியே. see after all when a rule is passed you are always called upon to explain. ஒன்னு. இரண்டாவது என்ன சொல்றேன்னா, இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால யோசிச்சு பாத்தீங்கன்னா எல்லா 12 அசோசியேஷன் கூப்பிட்டு எல்லாம் நீங்க சொன்ன குடிப்பதோ இல்லாட்டி குடிச்சிட்டு வரக்கூடாது, போராட்டம் நடக்கக்கூடாது, கேரோ பண்ணக்கூடாது, இவையெல்லாம் பெருசை கேட்கும் போது ஆமா சரிதான் தோணும். நீதிபதிகள் மீது புகார் சொல்லக்கூடாது, அதுவும் ஒரு ஜட்ஜு மேல ஒரு சுப்பீரியர் கோர்ட்டுக்கு சொல்லக்கூடாது. நீங்க வெளியில சொல்றது, அவதூறுகள் பரப்புறது, இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடியது. அது கடுமையா அணுகப்படணும். வித்தின் த சிஸ்டம் ஒரு சுப்பீரியர் கோர்ட்டுக்கு சொல்றதும் கூட நடவடிக்கை எடுக்க தகுந்த ஒரு விஷயமா பார்க்கும்பொழுது இல்ல தப்புன்றீங்க. அங்கதான் சொல்ல விஜயன் சொன்ன கருத்து கூட தவறு. அதாவது சபார்டினேட் ஜுடிஷியரி மேல நீங்க குற்றம் சொல்ல வேண்டுமானால் விஜிலன்ஸ் கமிஷனுக்கும் சீஃப் ஜஸ்டிஸ்க்கும் நிச்சயமாக ஒரு கமிட்டி அப்பாயின்ட் பண்ணி என்கொயரி பண்றாங்க. அதுபோல் ஏகப்பட்ட வழக்குகள் பெண்டிங்கா இருக்கு. ஜட்ஜஸ் were suspended and removed from service.
அதே போல ஹைகோர்ட் ஜட்ஜ் மேல போட்டீங்கன்னா we have got a conference of chief justice கான்ஃபரன்ஸ்ல ரூல் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. நான் ஜட்ஜா இருக்கும்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதாவது ஹைகோர்ட் நீதிபதி பேரு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தால் அவர்கள் அந்த கன்சர்ன் அஃபிடவிட் with the client and advocate gives a petition to the chief justice, chief justice will inquire by appointing another judge or committee. அதுக்கு மேல நடவடிக்கை அதோட நெகட்டிவ் கான்சிக்வென்ஸ் என்ன? எவ்வளவு பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? யார் பண்ணிருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க வேணாங்களையே. we can only give the procedure. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இப்ப வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ பேசின பிரச்சனை நீ சொல்லுது இந்த பர்டிகுலர் ஜட்ஜ் வாங்கியிருக்காரு ப்ரூவ் பண்ணல. அதே போல வழக்கறிஞர்களோட நிலைப்பாடு எடுக்கலாம் இல்லையா? நான் சொல்ல வரேன், ப்ரூவ் யார் பண்ண போறது இல்லையா? யார் பண்ண போறா? அது போல இன்னைக்கு ஒரு ஜட்ஜ இம்பீச் பண்றதை தவிர அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சட்டப்பூர்வ வாய்ப்பு இருக்கா? இல்ல நீ எங்கேயோ ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பேசுறீங்க. ஆமா, இம்பீச்மெண்ட் இப்போ இம்பீச் பண்ணாம பேசிருக்காங்களா நம்ம நாட்டுல? எத்தனை பேர் இம்பீச் பண்ணிருக்காங்க? எவ்வளவு பேர்? how many? so many இல்ல. ஓகே, அதாவது நீங்க அப்ப அது என்ன அர்த்தம்னா, அதாவது இம்பீச் பண்ணாதால நீங்க எல்லா நீதிபதியும் மோசம் சொல்றீங்க. நான் அப்படி சொல்ல, வழக்கறிஞர்களையும் பொதுமைப்படுத்தக்கூடாது, நீதித்துறையும் பொதுமைப்படுத்தக்கூடாது, யாரையுமே பொதுமைப்படுத்தக்கூடாது. வழக்கறிஞர்களுக்கு ஒரு ஃபுல் ப்ரூஃபா இருக்கணும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு. இப்படி செஞ்சா இப்படின்னு ஒரு மெக்கானிசம் கொண்டு வரீங்க இல்லையா? அது மாதிரி இதுக்கு வேண்டாமா? இருக்கு இல்லன்னு அதான் சொல்ல வரேன், திரும்ப நான் சொல்றேன். அதாவது சபார்டினேட் ஜுடிஷியை பொறுத்த மட்டுக்கும் நிச்சயமாக ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. they are liable to proceed with, அதுல டவுட்டே கிடையாது. ஒண்ணு, நிறைய பேர் மீது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கு. ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் பொறுத்தவரைக்கும் ஜுடிஷியல் அக்கவுண்டபிலிட்டி பில் கொண்டு வர போறோம். ஆனா என்ன பண்ணாங்க தெரியுமா? இங்க தவறுன்னு சொன்னா இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க. அதாவது பனிஷ்மெண்ட் என்னன்னா கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் இல்ல. you have got amendment. I agree with you. the constitution என்ன பொறுத்தவரை, in fact I spoke in a meeting saying when you have got a power of appointment at least suspend him. You have got the power of suspension. But what they say is now constitution has to be amended. Rightly or wrongly, constitution has to be amended. So now the question issue is advocates are agitated on the rules. வழக்கறிஞர்களை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம், இது முக்கிய பிரச்சனை அப்படின்னு நிலைப்பாடு நீதிமன்றம் எடுக்குது. இன்னைக்கு வழக்கறிஞர் நாளைக்கு ஜட்ஜ் ஆறாரு. எஸ், அதனால ரெகுலர் தப்புனால மக்கள் என்ன அரசியல்வாதிகள் வராங்க அப்படி இல்ல. அரசியல்வாதி வேறு, வழக்கறிஞர் நீதிபதி வேறு. நீங்க ரெண்டையும் தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அரசியல்வாதி என்ன பண்றாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு சாதாரண வழக்கறிஞர் நாளைக்கு நீதிபதி ஆகும்போது சப்கோர்ட்டோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ வரும்போது அவருக்கு சில ரெகுலேஷன்ஸ் இருக்கணும். நீ அடிப்படையில இருந்ததுன்னா how do you come up? இல்ல நான் புரிஞ்சுக்க முடியுது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நான் கேட்பது வித்தின் த சிஸ்டம் நீங்க போராட்டம் நடத்துறது, அவதூறு பரப்புறது, இதெல்லாம் கடுமையா அணுகப்பட வேண்டியது. ஒரு ஜுடிஷியல் ஆபீசர் மேலேயோ ஜட்ஜ் மேலேயோ வேற யார்கிட்டயும் இல்ல, ஒரு சுப்பீரியர் கோர்ட் கிட்ட ஒரு பெட்டிஷன் செய்தா அது நடவடிக்கை எடுக்க தகுந்த ஒரு விஷயமா சேர்க்கிறீங்க. இட் இஸ் எஸ். நல்லா படிங்க. An advocate who is found to have sent or spread unfounded and unsubstantiated allegations, bar petitions against a judicial officer or a judge to the superior court without any substance. இல்ல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். இன்னைக்கு can I write something மொட்டை மாதிரி லெட்டர் நான் போதுமா சார்? should you not substantiate that? இல்ல அது superior court எடுக்கணும் இல்லையா? அந்த பார்வை they won't substantial இல்லையா அப்படிங்கிறது. Please understand that. if you send தமிழ்ல சொன்னா மொட்டை பெட்டிஷன் எழுதாத, மொட்டை பெட்டிஷன் நீ எழுது, மொட்டை பெட்டிஷன் கையெழுத்து போடுறதில்ல, நீ கையெழுத்து போட்டு எழுதும்போது சப்ஸ்டான்ஷியேட் பண்ணு, வேணாம்னு சொல்ல வரல. என்ன ஆகுது, அதாவது ஜஸ்ட் வழக்கறிஞர்கள் அன்சப்ஸ்டான்ஷியேட்டட், அதாவது ஒரு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு செஞ்சா தப்பு நிறைய செய்யறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் சொல்றீங்க, புரிந்து கொள்ள முடிகிறது. நிறைய நடக்குது. ரிவர்ஸ் சைடு ஆஃப் இட். ரிவர்ஸ் சைடு ஆஃப் என்ன பண்ணலாம் தெரியுமா? நாளைக்கு ஒரு வழக்குல அதாவது தீர்ப்பு கொடுக்கும் போது 2 பேரும் ஜெயிக்க முடியல, தோந்தவன் வக்கீல் மூலமா இவர் மோசமான லெட்டர் போடலாமா? அப்படி வழக்கறிஞர் போட்டா நடவடிக்கை எடுக்கணும். ஓகே, சென்னை சமீபத்தில் நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு ஜட்ஜ் அவருடைய பிரதர் ஜட்ஜஸ் மேல இந்த அரங்கத்துல சொல்ல முடியாத அளவுக்கு குற்றச்சாட்டுகளை வைத்தார். அது எப்படி முடிந்தது? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, 5 பேர்ல ஒன்னா இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். நான் சொல்றது போல நீதிபதி அத்தனை பேரும் அதாவது அங்கேயும் கற்பாடு எடுக்கத்தான் செய்யறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா நீங்க சொல்லி அப்படி இருக்குன்னா
குற்றவாளி இருக்கிறது நாட்டுல, அதனால நீ சட்டமே போடாத. அப்படி இல்ல, ரெண்டுத்தையும் இப்ப நீங்க வந்து வழக்கறிஞர் செய்தா கோர்ட்டுடைய மாண்பு பாதிக்கப்படுது அப்படிங்கறதுனால தான் இந்த நடவடிக்கையே எடுக்கப்படுது, இந்த விதிகளே வருது. அதே போல நீதிபதிகள் அப்படின்னு வரும்போது அதே அளவுக்கு சப்ஜெக்டிவ் வரலைங்கிற. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நவ் we are not on the point, please understand that we are not on the point whether judges யோகியம். நான் என்ன சொல்றேன்னா, உங்க வீட்டுல பிள்ளை வளருது சார், அது அப்பா யோகியமா அம்மா யோகியமான அர்த்தம் இல்ல. வளர்ற பிள்ளை, தொழில் செய்யற பிள்ளை ஒழுங்கா இருக்கணும் கேள்வி இப்ப கேள்வி. இப்போ we will go to the issue later. Now so far this issue is concerned, now what is it they have done? They have regulated. இன்னும் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சார், நீ வந்து அட்வொகேட் ஆக்ட்ல போகணும், பார் கவுன்சில் ஆக்ட்ல போகணும் சொல்றாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், இப்போ ஒரு குற்றம் செய்யப்படுகிறது, அப்பா சொன்னா தப்பு அம்மா சொன்னா தப்புன்னு நான் வந்து வேறு வகையில கேட்கிறேன். ஆக குற்றம் குற்றம் தானே? இல்ல, ரெண்டும் ஒரே மாதிரி அணுகப்படணும் இல்லையா? அதான் சொல்ல வரேன். அப்போ ஒரு குற்றத்துக்கு அதிகபட்சமா நடந்திருக்கிறது. Again, please don't go to judges for heaven's sake, because we will be going away from the issue. Now we are concerned with the conduct, discipline of an advocate who is supposed to be a representative of the public. A judge is not a representative of the public. Judge is going to decide the point between the two. Now when you when an advocate represents a party, he should have a disciplined method. அப்படி சொல்றாங்க. ஓகே, அது யாரும் மறுக்க மாட்டாங்க. அதே போல ஒரு ஜட்ஜும் தன்னுடைய பிரதர் ஜட்ஜஸ் மீது எவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. திரும்ப again I am telling you with due respect, I am telling you, now the issue is whether போராட்டம் by the advocates is correct or not. எப்படி ஜஸ்டிஃபை பண்ணீங்கன்னா, நீ தப்பு ஜஸ்டிஃபையே பண்ணல, அது ஓனாய் ஆடு ஓனாய் கதை மாதிரி நீ ஓனாய் சரி சரி இருக்கா, ஒரு தவறு தண்டிக்கப்படணும். ஓகே ஓகே, I agree with you. For the time of argument, for the purpose of argument, I agree. Judges are bad. Okay, அப்படி இல்ல, not at all. அப்படி பொதுவே படுத்த முடியாது. I agree with you. நான் என்ன சொல்ல வரேன், judges bad இருந்தா கூட this is not a way of the advocates to come and attack them. Correct. இன்றைக்கு வந்து என்னால கோர்ட்டுக்குள்ள போக முடியல. ஏன் முடியல? அன்றைக்கு வந்து உள்ள போற அட்வொகேட்ஸ் வந்து நீங்க கண்ட மாதிரி திட்டுறாங்க. ஓப்பன் ரெக்கார்டட் இட். நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு என்ன தேவை இன்னொன்னு சொல்ல சார். ஐ வாண்ட் only one thing. See, there is association. One association has already agreed and participated in the discussion. Now if you want to challenge that participation in the association, what is legally to be done? You remove them from the post, you get authorized by you and go there. நீ என்ன 3000 அட்வொகேட்டும் நான் கேட்கணும் எப்படி தர முடியும்? there can only one representation. இவர் சொல்லப்படி பார்த்தா நீ தமிழ்நாட்டுக்கு 5000 கோர்ட் இருக்கணும், 5000 கோர்ட்டோட பிரசிடென்ட் கூட பேச முடியாது. சாத்தியப்படாத ஒரு விஷயம் அப்படின்னு கருதுறீங்க. நான் திரு அறிவழகன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இது வந்து விதிகளை உரிமைகளை பறிக்குது, இது வந்து சரியில்லை, இது வந்து மாற்றப்பட வேண்டியது, துஷ்பிரயோகம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஏன் நீங்க இது வரைக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கு போகல? உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இதை இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லல நீங்க கருதுறீங்க. அப்படின்னா நீங்க போக வேண்டியது உச்ச நீதிமன்றத்துக்கா இப்ப நீங்க கையாளக்கூடிய நடவடிக்கைய? அதாவது ஒட்டுமொத்த தமிழக வழக்கறிஞர்கள் இந்த சட்டத்தை திரும்ப பெறுவதற்காக நாம் நீதிமன்றத்தை நாடி செல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால் இது வழக்கறிஞர்களுக்கு, வழக்கறிஞர் சங்கங்களுக்கு முறையான ஒரு அறிவிப்பு கொடுக்காமல், அதே போல இந்த டிராப் ரூல்ஸை வெளியிடாமல் இவர்கள் வந்து இந்த சட்டத்தை திருத்தி இருக்கிறார்கள். ஆகவே இந்த சட்டத்தை உடனடியாக தடை செய்துவிட்டு அதன் பிறகு பேச்சுவார்த்தையின் மூலமாக திரும்ப பெறுவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிற காரணத்தினால்தான் உச்சநீதிமன்றத்துக்கு செல்லவில்லை. இதுதான் ஒட்டுமொத்த தமிழக வழக்கறிஞர்களுடைய எண்ணம். இல்ல, இது வந்து ஏதோ ஒரு நிறுவனமோ தொழிலாளர்களோ சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா அது பேச்சுவார்த்தை செய்யலாம். இது சட்டப்பூர்வமா கெசட்ல வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், உச்ச நீதிமன்ற தீர்ப்புடைய விளைவா வந்திருக்கக்கூடிய விஷயம். அதுல உங்களுக்கு கிரிவியன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க சட்டப்பூர்வமா தான் அணுக முடியும். நான் வந்து போராட்டம் நடத்துவேன், ஹெல்மெட் விஷயத்துல ஒரு தீர்ப்பு வருது, தீர்ப்பை எடுத்து ரோட்ல போராடுறீங்க. நீங்க போக வேண்டியது இந்த மாதிரியான ஒரு சட்டப்பூர்வமா வந்திருக்கக்கூடிய விஷயத்துக்கு அணுக வேண்டியது சட்டப்பூர்வமான அவென்யூஸா, இப்படிப்பட்ட அவென்யூஸா? அதாவது ஹெல்மெட்டை எதிர்த்து நாங்க போராடல, மதுரையில் ஒரு குறிப்பிட்ட வழக்கறிஞர்கள் போராடினாங்க தான் உண்மை. இப்ப 2004 அன்றைக்கு தலைமை நீதிபதியா இருந்த சுபாஷ் ரெட்டி வந்து 25 கட்டளைகளை பிறப்பித்தார். அதை எதிர்த்து வழக்கறிஞர்கள் சிறைச்சாலைக்கு போனார்கள். அது 3வது நாளே அவர் வந்து கேப்டன் அபேன்ஸ் என்று அறிவித்து அதன் பிறகு ஒரு சுமூக சூழ்நிலைக்கு வந்தது. அதே போல இந்த சட்டமும் கேப்டன் அபேன்ஸ் என்று இவர்கள் சொல்வார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையுடைய அடிப்படையில தான் கடந்த 2 மாதங்களாக தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் போராடி வருகிறார்கள்.
இதுவரை இந்த போராட்டத்திற்கு யாதொரு பலனும் இல்லை. இல்ல இந்த ஒரு விஷயம் வந்திருக்கு, இந்த விதிகள் வந்திருக்கு அப்படின்னா தன்னிச்சையா கூட உயர்நீதிமன்றம் எடுத்துடல. ஏற்கனவே கேட்டது போல வழக்கறிஞர்கள் சங்கம், பார் கவுன்சில், பெண்களை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய வழக்கறிஞர்கள் சங்கம், இவர்கள்லாம் பேசி கையெழுத்து போட்டு அதற்கு பிறகுதான் இது வந்து செயல்பாட்டுக்கே வந்திருக்கு. இது வந்து தன்னிச்சையா கோர்ட்டும் எடுத்துடல அப்படிங்கிறது நீங்க உணரலையா? உங்களுடைய சகோதர அமைப்புகள், உங்களை பிரதிநிதித்துவக்கூடிய சங்கங்கள்லாம் அதை செஞ்சிருக்கிறாங்க. இல்ல சார், முதல்ல வந்து ரெண்டு மீட்டிங் தான் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. 2 மீட்டிங்ல இதை சாதாரணமா தான் பேசியிருக்காங்க. இந்த ரூல்களை எல்லாம் வந்து வழக்கறிஞர் சங்க தலைவர்கள்ட்டையோ அல்லது மற்றவர்கள்ட்டையோ இவர்கள் சொல்லவே இல்லை. தமிழகம் முழுவதும் ஏறக்குறைய 240க்கும் மேற்பட்ட அங்கீகாரம் பெற்ற பார் கவுன்சில் வழக்கறிஞர் சங்கங்கள் இருக்கிறது. இந்த சங்கங்களுக்கெல்லாம் முறையாக அனுப்பவில்லை. இதே போல என்னென்ன செய்ய போறோம்னு வெளிப்படையா வந்து அதை பார்த்து அதன் அடிப்படையில் அதை பார்த்து படிச்சு பார்த்தானே கையெழுத்து போட முடியும். படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டாங்கன்னு சொல்றீங்களா? அதுதான் இல்லையே, அவங்க வந்து வேணா அங்க போய் அட்டெண்ட் பண்ணதுக்கு மட்டும் தான் கையெழுத்து போடல. என்ன நடந்தது பால் கனகராஜுக்கே தெரியாது. இந்த ரூல்ஸ் இல்ல இந்த ரூல்ஸ் கமிட்டி இல்ல இந்த ரூல்ஸ் மேக்கிங் கமிட்டில இவங்க போய் அட்டெண்ட் பண்ணதுக்காக கையெழுத்து போட்டிருக்காங்களே தவிர இதை ஒப்புதல் அளிக்கவில்லை என்பதுதான் உண்மை. அப்படி பண்ணாமையே அது செயல்பாட்டுக்கு வருவது, அந்த கடிதத்துடைய பொருள் வந்து ஒப்புதல் அப்படிங்கிறது தான். அப்படி புரிந்து கொள்ளப்பட்டதா? இல்ல சார், அதாவது வந்து இவங்க அட்டெண்ட் பண்ணிருக்கிறாங்க அவ்வளவுதான் தவிர இந்த வரைவு கொடுக்கல. இந்த சட்டத்தை திருத்த போகிறோம் என்று, இந்த வரைவு இப்படி எல்லாம் கொண்டாட போகிறோம், இந்த விதிகளை வந்து புகுத்த போகிறோம் என்று எந்த விதமான விதிகளையும் வழக்கறிஞர் சங்க அங்க போய் அட்டெண்ட் பண்ணவங்கள்ட்ட கொடுக்கல. அதுதான் பிரச்சனையே. இப்ப நான் ஏற்கனவே கேட்டேன், ஏன் மற்ற மாநிலங்கள்ல இல்லாத விதிகள் இங்க மட்டும் வருது அப்படின்னு. மற்ற மாநிலங்கள்ல ஏற்படாத அளவுக்கு பிரம்மாண்டமான பிரச்சனைகள், சர்ச்சைகள், தொடர்ந்து டிசிப்ளினரி சார்ந்த விஷயங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்திருக்கு. அதற்கான இந்த விதிகளுக்கான முகாந்திரமும் தேவையும் இருக்குன்னு நீங்க உணரலையா? ஏன் குடிச்சிட்டு வரக்கூடாது, குடிச்சிட்டு வந்தா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வந்து பொதுமைப்படுத்துறீங்கன்னு கேட்கிறீங்க. இது மாதிரியான சர்ச்சைகள், வன்முறை சம்பவங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்திருக்கு. இல்லைங்க, நான் சொல்றேன், இப்ப பாட்டியாளர் நீதிமன்றத்துல கன்னியாகுமரி கொண்டாடும் போது எல்லா நிருபர்களுக்கு மத்தியில தாக்குனாங்க, மூத்த வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டார்கள். அதே போலதான் தெலுங்கானாவில அங்க போய் சீஃப் ஜஸ்டிஸ் உடைய கோர்ட்டு ஹாலிலே போய் அவங்க பாதிப்பு மிகப்பெரிய தகராறு கலவரம் நடந்துச்சு. அங்கெல்லாம் இந்த அகில இந்திய பார் கவுன்சில் நடவடிக்கை எடுக்காத பொழுது ஏன் தமிழக வழக்கறிஞர்களை மட்டும் குறிவைத்து தொடர்ந்து எடுக்கிறார்கள் என்று சென்னையில எத்தனை சம்பவங்கள், சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வீட்டுல, அவர் வீட்டுல இல்லாத சமயத்துல உடைய மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிற சமயத்துல போய் முற்றுகையிட்டு போராட்டம். இதற்கு இன்னைக்கு அவருடைய உருவம் எரிக்கலங்கிறீங்க. எவ்வளவு முறை எரிக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு முறை இது மாதிரியான ஒழுக்க ரீதியான சம்பவங்கள், பிரச்சனைகள் பதிவாயிருக்கிறது. அவருடைய சேம்பருக்கு போய் பிரச்சனைகள், இது போன்ற பிரச்சனைகள் புதிதா சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிச்சயமா சொல்றேன். அதே மாதிரி யாருடைய உருவ பூமியும் இங்க எரிக்கவே இல்லை. அதான் உண்மை. இல்லை, வழக்கறிஞர்கள் வந்து நாங்க எல்லாமே வழக்கறிஞர் நிர்வாகிகள் பாத்துக்கிட்டே இருந்தோம். அதே மாதிரி யாராவது இருக்கலாம், இல்லாம இருந்திருக்கலாம். இந்த கோர்ஸ் ஆஃப் த ப்ரொடெஸ்ட் இந்த கடந்த சில மாதங்கள்லயே இது போன்ற எவ்வளவு சம்பவங்கள், நான் சொல்றது நம்ம வேண்டாம், எவ்வளவு நாளிதழ்கள்ல வந்திருக்கிறது, எவ்வளவு செய்தித்தாள்கள்ல வந்திருக்கிறது, எவ்வளவு பத்திரிகைகள்ல வந்திருக்கிறது. நீங்க செய்யாம இருந்திருக்கலாம், உங்க சங்கங்கள் செய்யாம இருந்திருக்கலாம். இந்த பிரச்சனைகள் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கறது மற்ற மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம உணரணும் இல்லையா? சோ மற்ற மாநிலங்கள் இல்லாத அளவுக்கான சட்டங்களும் இங்க தேவைப்படுது, விதிகள் தேவைப்படுது. அதாவது இல்ல இங்க தமிழ்நாட்டு வழக்கறிஞர்களுக்கு இயற்கையாகவே மொழிக்காக போராடுவார்கள், இனத்துக்காக போராடுவார்கள், ஈழத்தமிழர்களுக்காக போராடுவார்கள், காவிரி பிரச்சனைக்காக போராடுவார்கள், முல்லை பெரியார் அணைக்காக போராடுவார்கள். இப்படி மக்களுடைய பிரச்சனைக்காக தொடர்ந்து போடணும்னு சட்டம் வருது, ஹெல்மெட் போட மாட்டோம், அந்த சட்டம் தவறு அப்படின்னு ஹெல்மெட் போடாம போராடி இருக்கிறாங்க. இல்லையே, அது வந்து ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சங்கம் சொல்லவே இல்லை. அததான் நீங்க தப்பா புரிஞ்சுறீங்க. அது ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சங்கமும் ஹெல்மெட் போடக்கூடாது என்பதை ஆதரிக்கவில்லை. அதுதான் உண்மை. உயர்நீதிமன்றமும் ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களும் தப்பு பண்றாங்க அப்படிங்கிற அணுகுமுறையில இந்த விதிகளை கொண்டு வரல. இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குது. எல்லா வழக்கறிஞர்களும் போய் உயர்நீதிமன்ற நீதிபதியோட வீட்டை முற்றுகையிட்டு இல்ல, சிலர் செஞ்சிருக்கிறாங்க. இந்த சில சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கின்றன. ஆக இதற்கான பிரத்யேக தேவை மற்ற மாநிலங்களில் எழாத தேவை இங்க எழுது.
இல்ல அதுக்காக வந்து இப்ப நீதிமன்றத்துக்கு யார் வர்றா? நீதிமன்றத்துக்கு பிராக்டிஸ் பண்ற லாயர்ஸ் தான் வருவாங்க. நான் பிராக்டிஸ் லாயர்ஸ் வந்து கோர்ட்டுக்கு வர மாட்டாங்க. அப்படி வரவங்க அவங்க குடிச்சிட்டு வர்றாங்க, இங்க வந்து தகராறு பண்றாங்கிறதெல்லாம் முழுக்க சுத்த பொய். அப்படி ஒரு சம்பவம் நடக்கல. அதே மாதிரி குடிச்சிட்டு வராங்கன்னு சொல்றது எங்களுடைய சுயமரியாதைக்கு ஏற்பட்ட ஒரு இழுக்காகத்தான் வழக்கறிஞர்கள் இந்த மிகப்பெரிய போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இல்ல, இது போன்ற ஒழுங்கீனமான சம்பவங்கள் நடக்கவில்லை என்று நாம் கருத முடியாது. நாடெங்கும் நடக்கிறதுன்னு உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்புல சொல்லுது, 2009 தீர்ப்புல. அதன் அடிப்படையில அக்ஷரம் பேசாம இந்த விதிகள் உச்ச நீதிமன்றம் எப்படி சொல்லுதோ அப்படி ஃப்ரேம் செய்யப்படுது. இல்ல, அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும். ஒரு நிறுவனம் என்று சொன்னால் அங்கொன்றுமாக இங்கொன்றுமாக ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எழுது, அதுக்காக எதுக்கு ஐபிசி இங்கேயும் நடக்கிறதுக்கு எதுக்கு ஐபிசி கேட்க முடியும்? இல்ல சார், அதாவது அதை வந்து நீங்க பூதாகாரமாக்கி எதுவோ நீதிமன்றங்கள் முழுவதும் வந்து வழக்கறிஞர்கள் வந்து வன்முறையாளர்களாக சித்தரிக்கப்படுகிறதா எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீதிமன்றங்கள்ல வந்து வழக்கறிஞர்கள் வழக்கு நடத்துவதில்லை, மற்ற விஷயங்களில் ஈடுபடுகிறார்கள் என்பதைத்தான் இந்த சட்ட திருத்தம் சொல்லுகிறது. இந்த சட்ட திருத்தம் எங்களுக்கு மக்களுக்கு தெரியப்படுத்தல. இந்த சட்ட திருத்தத்தை உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு முன்மொழிகிறது நீங்க ஏற்கிறீங்களா இல்லையா? ஒரு கெடு விதித்து முன்மொழிகிறது நீங்க ஏற்கிறீங்களா இல்லையா? அதாவது அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆர்கே ஆனந்த் கேஸ்ல அதுல கொடுத்து இருக்கிறதுக்கும் இப்ப இவங்க சட்ட திருத்தம் செஞ்சு இருக்கிறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. வேறுபாடுகள் இருக்கிறது. இந்த வேறுபாடுகளை தான் கொண்டு வந்திருக்காங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு போங்க. ஒட்டுமொத்த வழக்கு இது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அமைதியான முறையில காந்திய வழியில தான் போராட்டம் நடந்துச்சு. நாங்க வந்து இங்க போற மக்களை யாருமே தடுக்கல. இந்த போராட்டம் நடந்ததால ஒரு சில வாகனங்கள் மட்டும்தான் இந்த ஏரியாவில் போக முடியாது தவிர இங்க இருந்து சகஜ வாழ்க்கை, இயல்பு வாழ்க்கை, பொதுமக்கள், மாணவர்கள் எல்லாருமே போயிட்டு தான் இருந்தாங்க. போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க செய்தித்தாள்கள்ல பார்க்கலாம், யாரை கேட்டாலும் தெரியும். அதை தாண்டி அது உங்களுக்கான பாதிப்புன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாதிப்பை கலையறதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போலாமே. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இப்படி சொல்லல, ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் அதற்கு மாறான விதிகள் கொண்டு வந்திருக்கு அப்படின்னா கோர்ட் உச்ச நீதிமன்றத்தில் போய் நியாயம் பெறலாமே. எவ்வளவு லிட்டிகன்ஸ் பாதிக்கப்படுறாங்க. உயர் நீதிமன்றம் நடக்காதனால நீதிமன்றங்கள் நடக்காத எவ்வளவு லிட்டிகன்ஸ் பாதிக்கப்படுறாங்க, எவ்வளவு சாதாரண மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இது வழக்காடிகள் நலனுக்காக தானே இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. வழக்காடிகள் பிரச்சனைக்காக தானே இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அது வழக்காடிகள் வந்து முழுமையாக புரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த சட்ட திருத்தத்தை எல்லா வழக்காடிகளும் புரிஞ்சு வச்சிருக்கிறதா வழக்கறிஞர்கள்ட்ட ஏன் நீங்க வந்து நீதிமன்றத்துக்கு வரலன்னு கேட்கல. ஓகே, ஆர்கே ஆனந்த் வழக்கு சொல்வது இதுவல்ல, அதோடைய பிரிஸ்கிரைப் பண்றது இதுவல்ல அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தா அதாவது உச்ச நீதிமன்றம் போலாமே. ஏன் இவ்வளவு நீண்ட போராட்டம், இவ்வளவு பேரை பாதித்து? இதுக்கு ஒரு பதில் சொல்லிடுறேன். இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு போகணும்னா ஆர்டிகல் 32ல தான் போக முடியும். எஸ்எல்பி போறதுக்கு இங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் வரல. உச்ச நீதிமன்றத்தினுடைய அணுகுமுறை என்னன்னா, எந்த ஒரு ரிட் மனு 32 கீழே போட்டாலும் யூ கோ அண்ட் எக்ஸாஸ்ட் யுவர் ரெமெடி இன் ஹை கோர்ட் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருவாங்க 199 கேஸ்ல. அப்புறம் ஹைகோர்ட்ல வந்து நாங்க மறுபடியும் அப்ரோச் பண்ணாக்க ஒரு ஃபுல் கோர்ட் எடுத்து ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் அதை பத்தி ஸ்பியர் ஹெட் பண்றாரு அப்படின்னாக்க ஹைகோர்ட்ல யாரும் வந்து அந்த ஒரு ஸ்டாண்டுக்கு அகெயின்ஸ்டா ஒரு தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஹைகோர்ட்ல அப்போல்டு பண்ணிட்டா இந்த ரூல் சரின்னு ஆயிடும். உச்ச நீதிமன்றத்தில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னாக்க, நான் வந்து 83ல இருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு ரெகுலரா போயிட்டு இருக்கிற ஒரு வெரி ஃபியூ அட்வொகேட்ஸ்ல ஒருத்தன். உச்ச நீதிமன்றம் வந்து ரொம்ப அன்டிபெண்டபிள் ஹார்ஸ். அது எந்த வழக்கில் வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணும், எந்த வழக்கில் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணாதுங்கிறது அவங்களுக்கே லாயர். இல்ல ஐ கம்ப்ளீட் இட். எனக்கே ஒரு லாயரா இருக்கும்போது என்ன நடக்கும் நாங்க தெரியாது. இப்போ உச்ச நீதிமன்றம் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆர்கே ஆனந்த் வழக்கில் பிரீசிடென்ட் இல்லாம சொன்ன மாதிரி இன்னொரு ஒரு லாயர்ஸ் கேனாட் டூ சம்திங்கிறது அது ஒரு அட்வைஸ், ஒரு பிரீச். இப்ப எங்களுடைய பிரச்சனை வந்து லாயர்ஸினுடைய கான்டக்ட கரெக்ட் பண்ணலாமா ரெகுலேட் பண்ணாமாங்கிறது இல்ல. எந்த ஒரு மிஸ்கான்டக்ட் இருந்தாலும் ரெகுலேட் பண்ணணும். ஆனா அதை எப்படி செய்யணுங்கிறது தான் முறை. எல்லாரும் வந்து என்ன எடுத்துக்கிறாங்கன்னாக்க இதுல ஓத்துல ஐ வில் ஒபே த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் லா எஸ்டாப்ளிஷ்ட் பை த கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. அப்படி இருந்துட்டா உச்ச நீதிமன்றமோ இல்ல ஹைகோர்ட்டோ if they don't obey the constitutional principle it will be a chaos.
அதனால அந்த உச்சநீதிமன்றம் நீங்க சொன்னதுக்கு பின்னாடி நான் சொல்றேன், இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இதே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்றான். இந்த ஆனந்த வழக்கு முன்னாடி வந்த தீர்ப்பு சேலம் பார் அசோசியேஷன் கேஸ்லயும் எடுக்க முடியாதுன்னு சொல்றான். ஆனந்த் சரி அப்படின்னு அணுக வேண்டியது உச்சநீதிமன்ற அணுகிறதுல உள்ள பிரச்சனையை உங்களுக்கு சொல்லிடுறேன். உச்சநீதிமன்றத்தை நேராக அணுகினால் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை ஏற்றுக்கொள்ளுமா என்பதுங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா 32ல இருக்கிற ஒரு விஷயத்தை 226லயும் போலாம். அதனால ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் அப்படி இருக்கும்போது இது ஒரு தொழிற்சங்க பிரச்சனை போல முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்திய முத்தரப்பு பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம் நான் சொல்லிடுறேன். ஒரு 3 பேர் போட்டது 5 பேர் கமிட்டிக்கு போகணும்னு சொன்னாங்க. 5 பேர் கமிட்டியில சீஃப் ஜஸ்டிஸ் கிடையாது, வேற அதர் ஜட்ஜஸ் தான் இருக்காங்க. 5 பேர் உறுதியா எந்த ஒரு பாரபட்சமும் இன்றி இப்ப நான் வைக்கிறேன் இந்த கான்செப்ட சட்டத்தை கரெக்டா பார்த்து முடிவு எடுப்பாங்கன்னா அது போயிருப்பாங்க. 5 பேர் இல்ல, ஹைகோர்ட்ல இப்ப 40 பேர் இருந்தா 40 பேர் கமிட்டி வச்சாலும் அவங்க they are running under the captaincy of the chief justice. Nobody will take a decision against the full court confirmation and against the view of the chief justice. அப்படி ஒரு இக்கட்டான நிலைமை வர ஒரு காரணத்தினாலதான் இது நான் மறுபடியும் சொல்றேன். ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் கண்ணிய குறைவான நடவடிக்கை, இந்த உருவ பொம்மை எரித்தல் அல்லது அவருடைய போட்டோவை எரித்தல், இதெல்லாம் ஒரு சீப் டேஸ்ட், அதெல்லாம் அவசியமே கிடையாது. ஆனா எனக்கு ஒரு விஷயத்துல மிக தெளிவான கருத்து இருக்கு. இந்த விதிகள் அட்வொகேட் ஆக்ட் அமெண்ட் பண்ணாம விதி இது இல்லாம போட்டதுனால இதுக்கு இப்ப சொல்யூஷன் வேணும்னா we suspend this ஒரு நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணா நாளைக்கே இந்த ஸ்ட்ரைக் இல்ல. இப்ப இந்த ஒரு ஸ்டேட்டஸ் கோ தொடர்றதுனால தான் பிரச்சனை. இது இப்ப வித்ட்ரா பண்ணிட்டு அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தினா சரியா இருக்காதா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அதை தாண்டி இந்த ஒரு விதிகளே அந்த ஆனந்த் வழக்கு அடிப்படையா வைத்து எடுக்கப்படுது. அதுலயே இந்த மாதிரியான கடுமையான நடவடிக்கைகள் வழக்கறிஞர்கள் மீது எக்ஸப்ஷனலா தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயமும் 145வது பத்தியில இருக்கு. ஆனா இது நாம் ஆகிடுமோ இது போன்ற நடவடிக்கைகள், வழக்கறிஞர்கள் மீதான நடவடிக்கைகள், சென்னை உயர்நீதிமன்றம் கொண்டு இருக்கக்கூடிய நடவடிக்கையால ஒரு நாம் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு. உங்களோட இறுதியான கருத்து ஜஸ்டிஸ்? இறுதியாக ரெண்டு பாயிண்ட் ஐ வாண்ட் டு கிளாரிஃபை. சார் சொல்றாங்க இல்லையா, விஜயன் சொல்றாரு, அதாவது ஃபுல் கோர்ட் மீட்டிங்ல டிசைட் பண்றதை இண்டிவிஜுவல் நீதிபதி சட்டிஸ்ஃபை பண்ண மாட்டாங்க சொல்றாரு. அது அடிப்படையான தவறு. என்ன காரணம்னா நிறைய வழக்குகள்ல சஸ்பெண்ட் ஆகி டிஸ்மிஸ் ஆன ஜட்ஜஸ், அந்த டிஸ்மிசல் இஸ் மேட் பை த ஃபுல் கோர்ட் மீட்டிங். பட் அதை கொஸ்டின் பண்ணி a single judge has set aside the order. அதனால சிங்கிள் ஜட்ஜ் நாட் பவுண்ட் பை தி வாட் இஸ் ஹேப்பன். அது ஒரு தவறான எண்ணம் ஒன்று. இரண்டாவது சுப்ரீம் கோர்ட்ல இப்ப ஆக்சுவலி வி பிலீவ் சுப்ரீம் கோர்ட் இஸ் அல்டிமேட் அத்தாரிட்டி. இஃப் யூ வாண்ட் டு சே நெகட்டிவ்லி சுப்ரீம் கோர்ட் ஒன்று நடக்காதுன்னு சொன்னீங்கன்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அட் ஆல். யூ காட் டு கோ டு தி சுப்ரீம் கோர்ட். அங்க போய் அப்புறம் பாருங்க, நீங்க சுப்ரீம் கோர்ட் முடியலன்னா யூ மூவ் தி பார்லிமெண்ட். தி டோர்ஸ் ஆர் நாட் க்ளோஸ். சோ என்ன தவறான ஒரு அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட் மோசம், ஹைகோர்ட் மோசம், அங்கேயும் போகக்கூடாது. ஆனா வித்ட்ரா பண்ண எப்படி முடியும்? ஒன்று. நீ கேட்டு ரெண்டாவது கேள்வி என்னன்னா, இது நாமா போகக்கூடாது. என்ன பொறுத்த மட்டுக்கும் இந்த நாம் தேவை இன்று மட்டுமல்ல வரக்கூடிய சமுதாயத்துக்கு தேவை. என்ன காரணம்னா இன்றைக்கு வரக்கூடிய வழக்கறிஞர்கள்ல 50% மேல உண்மை, அவரே சொல்றார் அறிவிழாக்கனே, போராட்டத்தில் கலந்து பாதி பேர் வழக்கறிஞர் அல்ல, நான் பிராக்டிசிங் அட்வொகேட். வரவங்க எல்லாம் பிராக்டிசிங் அட்வொகேட்ஸ் தானே. போராட்டம் நான் பிராக்டிசிங் அட்வொகேட் வரான்னு சொல்றாரு. அவரே நான் சொல்லல, அவர் இந்த போராட்டத்துல கோர்ட்டுக்கு வெளியில நடந்த போராட்டத்துல சொல்றாரு. ஆக நான் பிராக்டிசிங் அட்வொகேட்ஸ் ஆர் தேர். There is a practicing advocate is there. Now practicing advocate when they come to the bar, they have got to maintain discipline, and the discipline is control. நான் என்ன சொல்ல வரேன்னா, if you got a problem, we are here, we are open. திரு விஜயன் சொல்வது இது இப்போதைக்கு இந்த ஒரு ஸ்டேட்டஸ் கோ தொடராம இத நாங்க வித்ட்ரா பண்ணிக்கிறோம், அப்புறம் பேசி முடிவு இதுல எப்படி கொண்டு வரலாம் எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன காரணம் கேக்குறீங்க சார்? இல்ல, சீஃப் ஜஸ்டிஸே சொல்றாரு we are open to discussions அப்படிங்க. ஆமா, ஏன் மாட்டேங்கிறீங்க? அது என்ன காரணம்னா I'll tell you one thing, because you are not authorized. They want 3,000 people to come and stand before the Supreme Court. I mean, Chief Justice, you sell one man. You give it in writing. What is the problem for you? See, you can't say all the people.
are going to power to issue rule இருக்குல்ல, உண்மை that includes power to suspend and withdraw. அது வேற. No adjudication. whether suspend பண்றாங்களா பண்ணது வேற பாயிண்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா, why do you disbelieve? why are no confidence on the 5 people? நல்ல சீஃப் ஜஸ்டிஸ் ஏன் நடந்தாருன்னா, நான் வந்து வெளியில காரணம், அதனால உங்க நீங்க பண்ணுங்கன்னா 5 பேர் போட்டாரு, அதுல ஒரு தலைவரா இருக்கிற நீ அங்க போய் சொல்லுங்க. லெட் தம் சே தட். ஓகே, நான் உங்க கணக்குப்படி வச்சிருக்கேன், நீ சொல்லுங்க, முடியலன்னு அப்புறம் கண்டிப்பா பண்ணுங்க. யார் வேணாங்கிற நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். இந்த ஒரு நிலை தொடரக்கூடாது அப்படிங்கிறது தான் பொதுவான எண்ணம். இது வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துடைய பணிகள் மற்ற இங்கே உயர்நீதிமன்றத்தை பாதித்த விட கீழமை நீதிமன்றங்களை பெருமளவுக்கு இந்த ஒரு போராட்டம் பாதித்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு நீண்ட நாட்கள் தொடர வேண்டாத கூடாத ஒரு நிலைதான். ஒரு சுமூகமான முடிவு இதற்கு எட்டப்பட வேண்டும். அது எப்படி சம்பந்தப்பட்ட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். உயர்நீதிமன்ற சீஃப் ஜஸ்டிஸே நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்கிறார். உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பின் அடிப்படையில் தான் இந்த விதிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்ல, இல்ல இது எங்களோட உரிமை பாதிப்பு அப்படின்னு இந்த போராட்ட குழுவை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து சொல்லிவிடுகிறார்கள். இது விரைவில் சுமூகமாக இந்த ஒரு பிரச்சனை முடிய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லோருடைய அவாவாக இருக்க முடியும். நிகழ்ச்சியில் பங்குகொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.